पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான உயர்ந்த நம் வாழ்வியல் நீதிகளை சொல்லக்கூடிய உத்தமமான ஒரு கிரந்தமே பகவத்கீதா. இப்போ பகவத்கீதால முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம் அப்படின்னா மனதில் ஏற்பட்டு இருக்கின்ற சஞ்சலம், குழப்பம். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் பொழுது நம்மை நெறிப்படுத்துவதற்காகவே வந்த நூலே பகவத்கீதை. இது யாரோ பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் ஒருவருக்கு ஏற்பட்ட அந்த சஞ்சலத்திற்கு கொடுத்த உபதேசம் என்று நாம் எண்ணக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அமைந்துள்ளது பகவத்கீதை. இதுவரையிலும் சுமார் 5 ஸ்லோகங்கள் 1வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். இப்போ என்ன சொல்லிட்டு வராருன்னா, குருக்ஷேத்திர இடத்தினிலே 2 பக்கமும் சேனைகள் அற்புதமாக அணிவகுத்து நின்றிருக்கின்றன. ஒரு பக்கம் கௌரவர்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள். பாண்டவர் பக்கம் சேனாதிபதியாக திருஷ்டத்யும்னன், கௌரவர் பக்கம் சேனாதிபதி சாக்ஷாத் பீஷ்மாச்சாரியார். ஆனால் என்னதான் சேனாதிபதி திருஷ்டத்யும்னாக இருந்தாலும் துரியோதனனுடைய பார்வை முழுக்க எங்கே அப்படின்னா பீமசேனன் இடத்தில். அந்த பீமசேனன் மற்றும் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை எண்ணி 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 என்ன சொல்றது, அவனால் தாழ முடியவில்லை. 11 அக்ஷௌணிகளை தான் வைத்திருந்தும் எதிரணியில் வெறும் 7 அக்ஷௌணியை அந்த நிறுத்தி இருந்த அந்த காக்ஷிதனை தன்னுடைய ஆச்சாரியாரிடத்தில், அதாவது துரோணாச்சாரியாரிடத்தில் சொல்வதாக பகவத்கீதை ஆரம்பிக்கின்றது. இப்போ 6வது ஸ்லோகம், யுதா மன்யுச விக்ராந்த உத்தமௌஜாக்ஷ ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதே யாச சர்வ ஏவ மகாரதாக. இன்னொரு தடவை சொல்லலாங்களா? யுதா மன்யுஷ விக்ராந்த உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதே யாஷ சர்வ ஏவ மகாரதாக அப்படின்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய வீரனான யுதாமன்யு, இதெல்லாம் பாண்டவர் பக்கம், தர்மத்தின் பக்கம். யாரும் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் தர்மம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் நாங்கள் இருப்போம் என்று தானாக வந்து பாண்டவர்களிடம் இணைந்தவர்கள். மகாவீரனாக இருக்கக்கூடிய யுதாமன்யு, மகாபலத்தை பொருந்தியவனான உத்தமௌஜன், சுபத்திரையினுடைய புதல்வன் மற்றும் திரௌபதியினுடைய குமாரர்கள், இவர்களை உப பாண்டவர்கள் என்றும் அழைப்பர். இப்போ இவர்களெல்லாம் ஏதோ சாமானிய வீரர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர் ஒவ்வொருவரும் மகாரதர்கள். ஒருவராக இருந்து 10,000 சேனை இருக்கக்கூடியவரை ஒருவராக நின்று போரிட்டு வெல்லக்கூடிய தகுதி படைத்தவர்களை மகாரதர்கள் என்று. பாண்டவர் பக்கம் இருக்கக்கூடிய ஒருவரையா துரோணாச்சாரியாரிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். பாருங்க, துரியோதனன் அவனுடைய எண்ணம் முழுக்க எப்படி அற்புதமாக அணிவகுத்து நின்றிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அதைவிட துரோணாச்சாரியாருக்கு கோபம் எழ வேண்டும். உங்களிடமே கல்வி பயின்று உங்களையே எதிர்க்க துணிந்திருக்கிறார்களே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே பாண்டவர்கள் மேல் ஏதாவது வாஞ்சை துரோணாச்சாரியாருக்கு இருந்தால் அதனை அகற்ற வேண்டும்.
முழு முனைப்போடு துரோணாச்சாரியார் போரிட வேண்டும் என்று பல விஷயங்களை துரியோதனன் மனதில் வைத்துக்கொண்டு பாண்டவர்கள் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிதனை தன்னுடைய ஆச்சாரியாரிடம் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். அது மட்டுமல்ல, பாண்டவர்களை வரிசைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருந்தவன் நம்மளுடைய சேனை பற்றி இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது கௌரவ சேனை நம்மிடத்தே இருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பவான் பீஷ்மஷ கர்ணஷ கிருபஷ சமிதிஞ்சய அஸ்பத்தாமா விகர்ணஷ சௌமதிஸ்ததைவசா அப்படின்னு சொல்ற. இன்னும் ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை சொல்வோம். பவான் பீஷ்மஸ்ஸ கர்ணஷ கிருபஷ சமிதிஞ்சய அஸ்பத்தாமா விகர்ணஷ சோமதிஸ்ததைவசா அப்படி. முதல்ல பவான் மரியாதைக்கு உருக்கக்கூடிய நீங்கள் இருக்கீர்கள், முதல்ல துரோணாச்சாரியார். அது போக பீஷ்மன், கர்ணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், விகர்ணன், அது மட்டுமல்ல சோமதத்தனுடைய குமாரர்களான பூரிசுரவஸ், இவர்கள் எந்த ஒரு யுத்தத்திற்கு சென்றாலும் அவர்கள் வெற்றி காண்பவர்களே. அப்பேற்பட்டவர்கள் எனக்காக இங்கு அணிவகுத்து நின்றிருக்கிறார்கள். அவர்கள் உயிர் போனாலும் எனக்காக உயிரை விட துணிந்த வீரர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாண்டவர் பக்கம் இருக்கக்கூடிய வீரர்கள் தர்மத்திற்காக வந்தவர்கள். தர்மம் எங்கு இருக்கிறதோ அது வெல்ல வேண்டும் என்று தானாக வந்து இணைந்தவர்கள் பாண்டவர் பக்கம். இங்கு இவனாக சொல்கிறான், இவர்களெல்லாம் எனக்காக வந்தவர்கள், தங்களுடைய உயிரையும் துச்சமாக நினைப்பவர்கள், எனக்காக உயிரையும் தட துணிந்தவர்கள், எனக்காக. இந்த இடத்துல தர்மத்திற்காக அப்படிங்கிற வார்த்தை இல்லை, பார்த்தீங்களா? எனக்காக உயிரையும் விட துணிந்த வீரர்கள் இந்த என்னுடைய படையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான் அது. எவ்வளவோ தர்மம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஏதோ இந்த சந்தர்ப்ப வசத்தில் துரியோதனன் வசம் சிக்கி வேறு வழியே இல்லாது அதர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது. அதுவும் தவறு என்று சொல்கிறது. நேராக நீங்க அதர்மம் செய்யறீங்க, அதை விட யார் அதர்மிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பதே மகா தவறு. இதைத்தான் மகாபாரதம் சொல்ல வருகிறது. சார், நான் எந்த தப்பும் செய்யலையே, நான் சும்மா தானே நின்னே அப்படின்னாலும் நீ யாருக்கு உதவிகரமாக இருக்கிறாய்? தர்மத்தின் பக்கமா அதர்மத்தின் பக்கமா என்பது தானே கேள்வியை தவிர, நீ அங்கு செயல்பட்டாயா, அதற்கு மூளையாக இருந்தாயா, அதர்மம் அவன்தானே செய்தான், இதெல்லாம் வெறுமனே வார்த்தைகள் தானே தவிர நிச்சயமாக அதர்மத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு உரிய சிக்ஷை கிடைத்தே தீரும் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னா, கூடுமான வரை நம்மளுடைய வாழ்க்கை தர்ம வழியில் நடத்த வேண்டும். நாம் நடந்து கொண்டு இருப்பது சரியா என்பதை ஏதோ ஒரு நிலையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தர்மம் அதர்மம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துகிறதா, நாம் தவறு செய்கிறோம் என்றார். நீங்க மிகப்பெரிய சாதனை செய்யவில்லை என்றாலும் எந்த யாரையும் காயப்படுத்தாது இருந்தாலே பாதி தர்மம் நீங்கள் செய்ததாக. ஒன்று சொல்வாங்களே, சும்மா இருங்க. ஒரு செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக தவறுகள் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. அதனுடைய பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடுகிறது. முடிந்தால் நல்லதை செய்யலாம், இல்லையா அமைதியாக இருந்தால் பாவம் குறையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ அடுத்து 9வது ஸ்லோகம். அங்கேச்ச பகவ சூரா மதர்த்தே தக்த ஜீவித
நானா சஸ்திர பிரகரணா சர்வே யுத்த விஷாரதாக. இப்போ 9வது ஸ்லோகம் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. அங்கேச்ச பகவத் சூரா மத்தர்த்தே தெக்த ஜீவிதா நானாஷ சப்த பிரகரணா சர்வே யுத்த விஷாரதா அப்படின்னு சொல்லிட்டு 9வது ஸ்லோகம். இந்த இடத்துல தான் தெக்த ஜீவிதா, எனக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சமில்லை எண்ணற்ற மாவீரர்கள் என் பக்கம் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஆச்சாரியாரே, துரோணாச்சாரியார்கிட்ட சொல்லி பெருமைப்படுறார். ஒருவர் இருவர் அல்ல, பலர் காத்திருக்கின்றனர். அது மட்டுமா அப்படின்னா அவர்கள் சாமானியமானவர்களா என்றால் இல்லை, யுத்தத்தில் மிகப்பெரிய வல்லுநர்கள் அவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் பல விதமான ஆயுதங்களோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் எனது வெற்றியை கொடுப்பதற்காக. அப்போ தன் பக்கம் இருக்கக்கூடிய பலவிதமான வீரர்கள் ஒன்னே என்ன, அர்ஜுனனுடைய விஷாதத்துக்கும் துரியோதனுடைய விஷாதத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவர்களெல்லாம் இறந்து விடுவார்களே என்கின்ற அந்த துக்கம் அர்ஜுனனுடையது. ஆனா துரியோதனுடைய விஷாதம், இவர்களெல்லாம் இப்படி அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களை கொன்றால் பாவம் என்று ஒரு பச்சாத்தாபம் இருந்தது. யாரிடம்? அர்ஜுனனிடம். ஆனால் தர்மத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதே ஒரு மூலமாக வைத்துக்கொண்டு பாண்டவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று அவர்கள் அணிவகுத்து நின்றதே பொறாமையுடன் பார்க்கின்ற விஷாதம் துரியோதனனுடையது. அதனால தான் பார்த்தாரு, 2 பேருக்கும் விஷாதம் இருந்த நிலையிலும் அர்ஜுன விஷாத யோகம் என்பதனையே தலைப்பாக வைத்தார் வேதவியாசர். 10வது ஸ்லோகம். அபர்யாப்தம் தத்தஸ்மாகம் அபர்யாப்தம் தஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பிரயாப்தம் இதம் ஏதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். பாரு, இந்த பக்கம் கௌரவர்கள், அந்த பக்கம் பாண்டவர்கள். பார்வை எப்படின்னா, எப்பேற்பட்ட வீரர்கள் வந்தாலும் கௌரவர் பக்கம் பீஷ்மர் இருந்து அதனை காப்பதற்காக அரணாக நின்று கொண்டிருக்கிறார். கவலையே வேண்டாம். அதே போல எவ்வளவு வீரர்கள் வந்தாலும் பாண்டவர்களை காக்க ஒரே ஒருவன் இருப்போரும். யாரு? அவன் பீமசேனன். இப்போ பாருங்க, சேனாதிபதியாக இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னனை சொல்லவில்லை, பாண்டவர்களில் மூத்தவனாக இருக்கக்கூடிய தர்மராஜனை சொல்லவில்லை. துரியோதனுடைய பார்வை முழுக்க இருக்கிறது எங்க அப்படின்னா பீமசேனன். அதற்கு அடுத்தபடியாக அர்ஜுனன். இவா 2 பேரை வீழ்த்தினால் மற்றவர்களெல்லாம் வெறும் சாமானியமானவர்கள். அவனுடைய பயம் முழுக்க எங்கு இருந்தது அப்படின்னா பீமசேனன். நம்மளுடைய படையில் மிகுந்த பலம் அரண் யார் அப்படின்னா அவர் பீஷ்மாச்சாரியார். அதற்கு தகுந்த மாதிரி பாண்டவர்களை எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவன் யார் என்றால் பீமசேனன். பார்க்க போனா ஒரு பக்கம் பாண்டவர்கள் கௌரவர்கள் யுத்தம் போல தெரிந்தாலும் துரியோதனுடைய பார்வை முழுக்க எத்தனை வீரர்கள் இருந்தாலும் இது நிஜமானவே பீஷ்மருக்கும் பீமசேனனுக்கும் நடக்கின்ற யுத்தம் போல துரியோதனுடைய பார்வை இருந்தது அப்படின்னு சொல்றான். 11வது ஸ்லோகம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாக பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. இன்னும் ஒரு தடவை பாருங்க. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாக பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்து சர்வ ஏவஹி. பாருங்க,
தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் துரியோதனன் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். படையினுடைய அணி வகுப்பினுடைய நுழைவாயிலில் நீங்கள் அனைவரும் அவரவர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய எண்ணம் முழுக்க எதில் இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய முழுமையான பாதுகாப்பை பீஷ்மருக்கு அளிக்க வேண்டும். பீஷ்மர் நம் படையில் இருக்கும் வரை நமக்கு தோல்வி என்பதே இல்லை. அதனால் நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க எங்கு இருக்க வேண்டும் என்றால், பீஷ்மாச்சாரியாருக்கு எதுவும் ஆகாமல் பாதுகாப்பது நமது கடமை. இப்படி தன்னுடைய வீரர்களுக்கு ஒரு கட்டளைதனை கொடுத்தான் துரியோதனன். இப்போ அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம்.